ஒரு சில பேர் நம்ம வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் டெய்லி ரொட்டீன் கூட அவங்க ப்ரெசன்ஸ் நமக்கு பழகி இருக்கும். மெசேஜஸ், கால்ஸ், டாக்ஸ் அது எல்லாம் ஹேபிட் ஆகிருக்கும். ஆனால் ஒரு நாள் அந்த சேம் பர்சன் டிஸ்டன்ட் ஆக ஆரம்பித்தா வாழ்க்கையே வேற மாதிரி ஃபீல் ஆகும். முன்னாடிலாம் பேசாமல் ஒரு நாள் கூட இருக்காது, ஆனால் இப்போது ரிப்ளை வரவே மணிக்கணக்காகும். முன்னாடிலாம் நம்ம மூடு சேஞ்ச் ஆனாலே கண்டுபிடிச்சிருவாங்க, இப்போ நம்ம சைலண்ட் கூட அவங்க கண்ணுக்கு தெரியாது. அது ஃபைட்னால கூட இருக்கலாம், சுச்சுவேஷன்னால் இருக்கலாம், இல்லைன்னா ஸ்லோவாக நம்ம மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ் மாறி இருக்கலாம். ஆனால் என்ன ரீசனாக இருந்தாலும் க்ளோஸாக இருந்தவங்க டிஸ்டன்ஸ் ஆகிறதுல இருக்கிற பெயின் சைலண்ட்டாக தான் இருக்கும். அந்த பெயினுக்கு சவுண்டு இருக்காது, ஆனால் பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். சில நேரம் நம்ம ஃபோன் கேலரியை ஓப்பன் பண்ணி ஓல்டு ஃபோட்டோஸ் பார்த்துட்ருப்போம், பழைய சேட்ஸ் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்ருப்போம். இவ்வளவு க்ளோஸாக இருந்தவங்க எப்படி இப்படி மாறிட்டாங்கன்னு மனசுக்குள்ள கேள்வி வரும். ஒஸ்ட்டு பார்ட் என்னன்னா, அவங்க இல்லாமல் வாழ்கிறது கஷ்டம் இல்லை, அவங்க இல்லாததுக்கு பழகிறது தான் ரொம்ப கஷ்டம். ஒரு டைமில் சின்ன சின்ன அப்டேட்ஸ்லாம் ஷேர் பண்ணவங்க இப்போ ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி இருக்கிற ஃபீல் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன, லைஃப் ஸ்லோவாக சேஞ்ச் ஆகும். நம்ம அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டோம், அதிகமாக அட்டாச் ஆகவும் பயப்படுவோம். ஏன்னா ஒரு தடவை உடஞ்ச கனெக்ஷன் திரும்ப பழையபடி ஆகாதுன்னு லைஃப் கற்றுக் கொடுக்கும். ஆனால் ஒரு உண்மை இருக்குது, எல்லாரும் நம்ம வாழ்க்கையில் ஸ்டே பண்ண வரமாட்டாங்க. சில பேர் பாடமாகவும், சில பேர் மெமரிஸாகவும், சில பேர் மோட்டிவேஷனாகவும் தான் இருப்பாங்க. அவங்களோட டிஸ்டன்ஸ் நம்மளை மென்டலி ஸ்ட்ராங்காக மாற்றிடும். முன்னாடி அட்டென்ஷன் தேடின நம்ம ஸ்லோவாக ரெஸ்பெக்டை சூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். தனியாக வெளியே போவோம், தனியாக திங்க் பண்ணுவோம், தனியாகவே ஹீல் ஆவோம். அதுதான் மெச்சூரிட்டி. ஏன்னா ரியல் கனெக்ஷன் இருந்தால் டிஸ்டன்ஸாக இருந்தாலும் கேர் குறையாதுன்னு புரிஞ்சுக்குவோம். லைஃப்பில் சில ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆகலாம், ஆனால் அதனால் லைஃபே முடிஞ்சிடாது. சில சமயம் தனிமை கூட அமைதியை கற்றுக் கொடுக்கும். க்ளோஸாக இருந்தவங்க டிஸ்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை மாறும், ஆனால் அந்த மாற்றம் ஒரு நாள் நம்மளை ஸ்ட்ராங்கான பர்சனாக மாற்றிடும். ஸோ யாராவது விட்டுட்டு போகிறாங்கன்னு உங்கள் வாழ்க்கையை லூஸ் பண்ணிடாதீங்க. சம் பீப்புள் பிகம் மெமரிஸ், பட் லைஃப் ஸ்டில் மூவ்ஸ். யாருக்காச்சும் இதே மாதிரி அனுபவமாக இருந்தால் கமெண்ட்டில் எஸ்ன்னு மட்டும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.